செய்யக்கூடாதுன்றத செய்யறதுதான் மீறுதல். பேசக்கூடாதுன்றத பேசுறதுதான் மீறுதல். பார்க்க கூடாது என்பதை பார்ப்பது மீறுதல். ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னாரு, எல்லா மரத்தின் பழங்களை தின்னுங்க, சாப்பிடுங்க, ஆனா இந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? மீறிட்டாங்க. ஆண்டோடைய வார்த்தையை மீறிட்டாங்க. மீறினபடினால்தான் பாவம் உள்ள வந்துச்சு. ஆண்டோடைய வார்த்தை சொன்னா சபைக்கு வந்து இரவு ஜெபத்துல வாங்கன்னா வரணும், வீட்டு ஜெபத்துல வாங்கன்னா வரணும், ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னா வரணும், உபவாச கூட்டத்துக்கு வாங்கன்னா வரணும். இது கீழ்ப்படிதல். இது என்ன? கீழ்ப்படிதல். சபைக்கு, ஊழியருக்கு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல். மீறுதல் என்ன? என்ன பாஸ்டர் நீங்க சொல்லி நான் என்ன வரணும்? நைட் பிரேயருக்கு வரமாட்டேன், வீட்டு பிரேயருக்கு வரமாட்டேன், உபவாச கூட்டத்துக்கு வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், என்னைக்கே ஒரு நாள் வந்து உட்காருவேன், எப்படியோ ஒரு நாள் பார்ப்பேன், எப்படியோ ஒரு நாள் போவேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? மீறுதல். இந்த மீறுதல் ஆதாமும் ஏவாளையும் எங்க சேர்த்தது? பதுங்கிக் கொள்ள, பதங்கிறபடி அது மாற்றினது. இன்றைக்கு தேவ வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், தேவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், சபையுடைய சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், ஒரு நாள் வரும் நீங்க பதுங்கி போகிற நேரம் வரும். இது எச்சரிக்கையான வார்த்தை. இது எச்சரிக்கையாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை. சபையினுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலைனா, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலைனா, ஒரு காலம் வரும், அது நீங்கள் ஆனாலும் நான் ஆனாலும் யார் ஆனாலும் பதுங்கி கிடக்கிற நேரம் வரும். அல்லேலூயா.